வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம சேனலில் 2024 குரூப் 4 எழுதி 2025 கவுன்சிலிங் போகிற எல்லாருக்காகவும் ஒரு முக்கியமான தகவல்களை டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இதுக்கு முன்னாடி விஏஓ ஜேஏ அவங்களுக்குரிய ரிசர்வேஷன் என்ன, அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற வீடியோலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டுன்ற போஸ்டிங் எடுத்துகிட்டு அவங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டினா என்ன, ஸ்டேட் சீனியாரிட்டினா என்ன அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து பிஎஸ்டிஎம்னா என்ன, ஜென்ரல்னா என்ன, உமன்னா என்ன இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோலையும் தனித்தனியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தகவல்களாக கொடுத்துருக்கோம். இது கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு மட்டும் இல்லை, யார் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிற மூலமாக தான் நீங்கள் எந்த அளவுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக நீங்கள் படிக்கணும், நம்மளுக்கு எதுலாம் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லை, ஓவராலாக பார்க்கும்போது 9000 இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நம்மளோட கம்யூனிட்டி அது இதுன்னு சொல்லி நம்ம குறைச்சி அந்த ஸ்பெஷல் கேட்டகரிலாம் கழிச்சிட்டு வரும்போது நம்ம கைக்கு வரும்போது போஸ்டிங்கே ரொம்ப கம்மியான போஸ்டிங்காக தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக ரொம்ப தெளிவாக படிக்க ஆரம்பிங்க. படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருங்க. கவுன்சிலிங் போகிறவங்க யார் யாருக்கெல்லாம் அந்த டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண அந்த இதில் நம்பர் இருக்கோ அவங்கெல்லாம் கவுன்சிலிங் போகிறதுக்கு ரெடி ஆயிருங்க. ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கிறனால முன்கூட்டியே ட்ரெயின்லாம் புக் பண்ணிடுங்க. சர்டிஃபிகேட்லாம் பத்திரமா கொண்டு போங்க. ட்ரெயினில் அதில் முக்கியமாக ட்ரெயினில் பஸ்ஸில் சர்டிஃபிகேட்டை பத்திரமா கொண்டு போங்க. மொதல் நாளே போய் ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. இல்லை ஜென்ஸுக்கு பிரச்சனையே இல்லை, அப்படியே ட்ரெயினில் காலையில் அப்படியே அட்டன் பண்ணிடுவாங்க. லேடிஸாக இருந்தாங்கன்னா மொதல் நாளே நீங்கள் போய் தயவு செஞ்சு ஒரு ரூம் எடுத்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் போகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விஏஓ ஜேஏக்குரிய ரிசர்வேஷன்லாம் என்னென்னு பார்த்தோம். ரெண்டாவது வீடியோவில் அடுத்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்குரிய ரிசர்வேஷன்லாம் என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை பார்த்துருவோம். ஓகே, நம்மளுக்கு ஓவராலாக டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா 9532 ஆயிருக்கு. இந்த 9532 நம்மளுக்கு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் நான் சொல்லக்கூடிய அந்த ப்ளஸ் 41 போஸ்டிங் நான் சேர்க்கலை. 41 போஸ்டிங் புது போஸ்ட்டில் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொல்லியிருக்கிறது அடண்டம் 1C அத்தன்டிகேட்டடாக டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அடண்டம் 1Cயில் இருக்கக்கூடிய ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு மொத்தம் 662. இந்த 662 யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா ஜென்ரலில், அதாவது ஏற்கனவே நேற்று ஜென்ரல், உமன், பிஎஸ்டிஎம்லாம் என்னென்னங்கிற டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ரீவியஸ் பிளேலிஸ்ட்டில் அது இருக்குது, அதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. மொத்தம் ஸ்டெனோ டைப்ஸில் 662. இந்த 662 யாரெல்லாம் இந்த 662 வருவாங்கன்னா மென்னும் அதில் இருப்பாங்க, உமன் அதில் இருப்பாங்க. மென், உமன், பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்குரிய போஸ்டிங்கும் அதுக்குள்ளே தான் இருக்குது. டெஸ்டிடியூட் விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்பெஷல் கேட்டகரியில் உள்ளவங்க இவங்களும் இந்த போஸ்டிங்குள்ளே தான் இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே ஓவராலாக சேர்த்து தான் மொத்தம் 662. அதை நல்லா ஃபஸ்ட்டு எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 662 ஹையஸ்ட்டாக பார்க்கக்கூடாது. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி 1C 1D எப்பயுமே உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாவோ இல்லை டவுன்லோட் பண்ணியோ எப்பயுமே வச்சுக்கோங்க. நீங்கள் பிரிண்ட் எடுத்து கையில் வைக்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் செல்லுலையே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கு டவுட் வரும்போது அதை எடுத்து மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த 662 போஸ்டிங்கில் உங்களுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ அவங்களுக்கு ரிசர்வேஷனில் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொரு போஸ்டிங்கும் பார்த்துக்கிட்டே வரும். அந்தந்த போஸ்டிங்கு நீங்கள் அந்த பர்சன்டேஜை போட்டு பாருங்கள். அந்த பர்சன்டேஜ் போடும்போது உங்களுக்கு எவ்வளோ போஸ்டிங் காமிக்குதோ அந்த ரேங்க்குக்கு உள்ள அதுலேயுமே ஒரு 50 ரேங்க்கு உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி கழிச்சது போக மிச்ச ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ஒவ்வொருத்தவங்களுமே எடுத்து எனக்கு இந்த போஸ்டிங்க்கு ரேங்க் கிடைக்குமா, அந்த போஸ்டிங் ரேங்க் கிடைக்குமான்னு பார்க்காதீங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த டேபிள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஜென்ரல் டேன் நீங்கள் நல்ல மெரிட்டில் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் ஓவரால் ரேங்கே எப்படி இருக்கணும், ஒரு 1400க்குள்ளே இருக்கணும். அதில் நீங்கள் உமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அது மென்னாக இருந்தீங்கன்னாக்கா பார்டரில் இருப்பீங்கன்ற மீனிங் மாதிரி ஆயிரும். சரியா? அதனால் நீங்கள் உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்கள் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு பார்க்க போகிறீங்கன்னா ஜென்ரல் டேனாக இருந்தால் உங்கள் ரேங்க்கு 205 இருக்கான்னு பாருங்கள். அந்த 205 உமன் கேட்டகரிக்குள்ளே ஒரு மென் எடுக்க முடியாது. ஸோ அப்போ மென்னாக இருந்தால் அவங்களுக்கு அதுமாரி ரேங்க் மாறும். ஓகேவா? ஸோ அது மாதிரி சில டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஸ்டெனோ டைப்பிஸ்க்கு இந்த ரிசர்வேஷனை பற்றி நான் இந்த இடத்துல பேசிகிட்டே இருக்க முடியாது. எனக்கு முன்னாடி வீடியோலேயே ஜென்ரல், உமன், பிஎஸ்டிஎம் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இதில் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு மட்டும்தான் இப்போ நம்ம இதில் பேச போகிறோம். ஜென்ரல் டேனாக இருக்கவங்க, ஒரு நல்ல மெரிட்டில் மார்க் எடுத்துருக்கவங்க, 205 வரையும் ரேங்க் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உமனை தவிர்த்து மென்னும் எடுக்கலாம், உமனும் எடுக்கலாம். அதில் ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கவங்களும் அந்த 205 போஸ்ட்டில் போட்டி போடுவாங்க. இதே ஒரு பிசியாக இருந்தாங்கன்னா பிசிக்கு மொத்தம் போஸ்ட் பார்த்திங்கன்னா 175. பிசிஎம்மாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மொத்த போஸ்டிங் 23 தான். எம்பிசி அப்படின்னாக்கா அவங்களுக்கு 132, எஸ்சிக்கு 99, எஸ்சிஏக்கு 20, எஸ்டிக்கு 7. திருப்பவும் சொல்கிறேன், ஸ்பெஷல் கேட்டகரியும் இதுக்குள்ளே இருக்காங்க, உமனும் இதுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் போக என்ன வாய்ப்பு வருதோ அதுதான் ஒரு மென்னுக்கு வாய்ப்பாக அமையும். இதே இது உமனாக இருந்தாங்கனாக்கா ஜென்ரலில் இருக்கக்கூடிய மென் எடுக்கக்கூடிய போஸ்ட்டும் அவங்க எடுக்கலாம், உமன் எடுக்கக்கூடிய போஸ்ட்டும் அவங்க எடுக்கலாம். ஓகே, சரி. இப்போ ஜென்ரல் டெனில் இப்போ இது 1 by 1 பாருங்கள். நான் ஒவ்வொரு தடவையும் என்னடா ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்கிறேன், இப்போ இதில் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜென்ரல் டென் எடுத்துக்கோம். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில்
ஜென்ரல் 10 ஜென்ரல் அப்படிங்கிறதுல 73 போஸ்ட் இருக்குது. இப்போ இந்த ஜென்ரல் 10 ஜென்ரல்ங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு மென் போய் எடுக்கலாம். நல்ல மார்க் ஹையஸ்ட் மார்க் எடுத்த ஒரு மென் எடுக்கலாம். ஒரு நல்ல ஹையஸ்ட் மார்க் எடுத்த ஒரு உமன் 2 பேருமே போட்டி போடலாம். அவங்க 2 பேரில் யார் ரேங்க் முன்னாடி இருக்காங்களோ அவங்க தாராளமாக போய் எடுக்கலாம். சீனியாரிட்டி படி தான் போகும். உங்களுக்கு வந்து நீங்கள் முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லை நான் முன்னாடி போகிறேன் அந்த மாதிரிலாம் கவுன்சிலிங்லாம் கிடையாது. ரேங்க் பேசிஸில் 1 by 1 தான் அனுப்புவாங்க. யாரையும் முன்ன பின்னெல்லாம் யாரையுமே அனுப்பவே மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் 10 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இதுலேயும் ஒரு தமிழ் மீடியம் படித்த மென்னோ உமனோ போய் இந்த 22 போஸ்டிங்கில் 2 பேரில் யாருக்கு மார்க் அதிகமோ அவங்க போய் என்ன செய்யலாம் தாராளமாக எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஜென்ரல் டி ஜென்ரல் போட்டு ஒரு எல்வி ஹெச்ஹெச் எல்டி ஏஎஸ்டி இந்த 4மே வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ அவங்களுக்குரிய அந்த ரிசர்வேஷன் போஸ்டிங்கை நார்மலாக இருக்கவங்க யாரும் எடுக்க முடியாது. அது அவங்களுக்காகவே இருக்கும். அந்த கேட்டகரியில் வரவங்க அந்த போஸ்டிங்கை கண்டிப்பாக எடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஜென்ரல் 10 ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேனாக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் அந்த போஸ்டிங் 5 போஸ்டிங் வந்து எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் 10 இப்போ இனி பின்னாடி வர்றது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்துடும். அப்படியே ஜென்ரல் 10 உமன்கிறவங்க மேலே இருக்கக்கூடிய 73லேயும் அவங்க எடுக்கலாம். தமிழ் மீடியம் படிச்சிருந்தா 22லேயும் எடுக்கலாம். இது இங்கே ஜென்ரல் 10 உமன் 25லேயும் எடுக்கலாம். இந்த ஜென்ரல் 10 உமன் பிஎஸ்டிஎம்மில் அந்த 5லேயும் அவங்க எடுக்கலாம். அதுக்கடுத்து ஜென்ரல் 10 உமன் போட்டு ஹெச்ஹெச் கட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாற்றுத்திறனாளி கோட்டாவில் இருக்கக்கூடிய அந்த 6 பேர் மட்டும்தான் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு டெஸ்டிடியூட் விடோவாக இருக்கவங்க அந்த ஜென்ரல் 10ல் ஒரு 4 பேர் வந்து அந்த போஸ்டிங் அவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் என்ன, மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, டெஸ்டிடியூட் விடோவுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜென்ரல் 10க்கு ஒன்று சொன்னேன். அதேமாதிரி இப்போ பிசின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பிசி கேட்டகரி கம்யூனிட்டியை சேர்ந்து ஒரு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு முடித்தவங்க ஒரு கவுன்சிலிங் போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு மென் உமன் 2 பேருமே இந்த 70 போஸ்டிங் எடுக்கலாம். 2 பேரில் யாருக்கு ரேங்க்கு முன்னாடியோ அவங்க எடுத்துக்கலாம். தமிழ் மீடியம் படிச்சிருந்தாங்கனாலும் அவங்கள யாருக்கு ரேங்க் முன்னாடியோ அவங்க இந்த 21 போஸ்டிங்கில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ முன்னாடி ஜென்ரல் 10க்கு சொன்னால் அதே தான் இதுவும். உமனுக்கு வந்து எப்பயுமே இந்த 4 வாய்ப்பு 5 வாய்ப்பு தாண்டி போகும். மென்க்கு வந்து அந்த 2 வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும். அதுவும் தமிழ் மீடியம் படிக்கலைன்னா அந்த ஒரு வாய்ப்போடு அது ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நல்லா பாருங்கள் பிசிஎம்க்கு ஒரு 3% இவங்க ஜென்ரல் எவ்வளோ, பிஎஸ்டிஎம் எவ்வளோ, உமன் எவ்வளோ, பிஎஸ்டிஎம் எவ்வளோ. இதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிங்கிறது டெஸ்டிடியூட் விடோ மட்டும்தான் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனே இதில் இல்லை. உங்களுக்கு வந்து பிஹெச்பி மாற்றுத்திறனாளிகளுக்குரிய கோட்டாவும் இந்த பிசிஎம்மில் இல்லை. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக இருக்கிறவங்க அவங்க யாருமே அந்த கேட்டகரியில் இதில் இல்லை. டெஸ்டிடியூட் விடோவுக்கு மட்டும்தான் ஒரு 6 போஸ்டிங் ஒதுக்கியிருக்காங்க. எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலில் போகிறவங்க வந்து மென் அண்ட் உமன் 2 பேருமே அந்த 55 போஸ்டிங்கில் யார் ரேங்க் முன்னாடியோ அவங்க எடுக்கலாம். அதே தமிழ் மீடியம் படிச்சிருந்தாங்கன்னா தமிழ் மீடியம் படிச்சிருக்க லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேரில் யாராவது ஒரு ரேங்க்கை பொறுத்து அந்த 12 போஸ்டிங்கும் போட்டியிடலாம். இது லேடிஸாக இருந்தாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த உமன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 17 போஸ்டிங்கும் போட்டி போடலாம். ப்ளஸ் பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாங்கன்னா அந்த 3 போஸ்டிங்கும் அவங்க என்ன செய்யலாம் தாராளமாக அவங்க எடுத்துக்கிடலாம். ஓகே, எஸ்சிஏக்கும் அதே தான். ஜென்ரலாக இருந்தாங்கன்னா அந்த 7 போஸ்டிங்க்கு 2 பேருமே போட்டி போடலாம். ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் வந்தால் தமிழ் மீடியம் படித்த அந்த 2 பேருமே போட்டி போடலாம். உமன் பிஎஸ்டிஎம்ன்ற அந்த 3 போஸ்டிங்கு அந்த 3 போஸ்டிங் உமன் மட்டும்தான் எடுக்க முடியும். வேறு யாரும் அவங்கள தவிர்த்து ஜென்ட்ஸ் வந்து அதை எடுக்க முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக நான் இந்த இடத்துல உமன் எடுக்க முடியும் மென்ஸ் எடுக்க முடியுன்றக்காக ஒருத்தருக்கு கூடுதல் குறைவாக சொல்கிறதுக்காக சொல்லலை. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க எஸ்சிஏல ஓவராலாக மொத்தம் வந்து இப்போ இதில் டோட்டல் பண்ணி பாருங்களேன் 7 4 11 11 3 14 14 14 மொத்தம் 28 போஸ்டிங் இருக்குப்பா. சார் நான் எஸ்சியில் போனால் 28ல் நான் ஒன்று எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒரு ஜென்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த 7 போஸ்டிங் தான் உங்களுக்கு போட்டி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா 4 அப்போ 11 இதுக்கு நீங்கள் தாராளமாக போட்டி போடலாம். அதை தவிர்த்து இப்போ இது லேடிஸாக இருந்தாங்கன்னா இந்த 28க்குமே அவங்க என்ன செய்யலாம் போட்டி போடலாம். சப்போஸ் அவங்க விடவாக இருந்தாங்கன்னா இந்த 14 விட்டுட்டு 7 11 அந்த இருக்க 14 மட்டும்தான் அவங்க போட்டி போட முடியும். அதனால் உங்களுக்குரிய போஸ்டிங் எத்தனை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போங்க. டோட்டலை மட்டும் வச்சுட்டு எப்பயுமே கவுன்சிலிங் போகாதீங்க. எஸ்சிக்கும் அதே இது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ்டிக்கும் அதே இது தான். ஸோ இப்போ நான் சொன்ன அதே ரிசர்வேஷன் மாதிரி தான் நான் சொல்ல வரேன். அதாவது ஜென்ரல் அப்படிங்கிறது டோட்டலாக சொல்ல வரேன். இதில் வந்து எஸ்எஃப் எஸ்சி எஸ்எஃப் எஸ்டின்னு போட்டிருக்கேன். இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கிற வேண்டாம். நீங்கள் வெறும் எஸ்டின்னு இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு ஜென்ரலில் எஸ்டியாக இருக்கவங்க 6 போஸ்ட்டில் தமிழ் மீடியம் படித்தவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். அதேமாதிரி ஒரு எஸ்டியில் ஒரு டெஸ்டிடியூட் வீடோ தமிழ் மீடியம் படித்தவங்க மட்டும் ஒரு போஸ்டிங் தான் எடுக்க முடியும். கீழே உள்ள ஷார்ட் ஃபால் அப்படிங்கிறத நீங்கள் விட்டுருங்க. ஷார்ட் ஃபாலில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஃபால்னால் என்ன, பேக்லாக்னா என்னங்கிறத டீட்டெயிலாக தனி வீடியோவாக பார்ப்போம். இதில் இந்த 6 1 மட்டும்தான் ஒரு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னால நம்மளால என்ன செய்ய முடியும் எடுக்க முடியும். அதுலேயே அந்த 6ங்கிறது லேடிஸு ஜென்ஸு 2 பேரில் யாருனாலும் ரேங்க்கை பொறுத்து முன்ன பின்னே எடுத்துக்கலாம். அதே இது இந்த ஒரு போஸ்ட்டு டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம்னா ஒரு டெஸ்டிடியூட் விடோவாகவும் அவங்க இருக்கணும். ஸ்பெஷல் கேட்டகரிலையும் வருவாங்க. ப்ளஸ் அவங்க தமிழ் மீடியம் படித்தவங்களாகவும் இருக்கணும். இந்த 2 கேர்லையும் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு கேண்டிடேட் வராங்கன்னா
அவங்க மட்டும்தான் அந்த போஸ்டிங் எடுக்க முடியும். வேறு யாரும் அவங்கள தவிர்த்து வேறு யாரையும் எடுக்க முடியாது. ஸோ இதில் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஜென்ரல்னா என்ன, உமன்னா என்ன, பிஎஸ்டிஎம்னா இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாரும் தெளிவாக பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஓவராலாக கண்ணை மூடிட்டு பார்க்கும்போது 9491 வேகன்சின்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. உள்ளே போகும்போது ரிசர்வேஷன், அந்த உள்ளிட ஒதுக்கீடு, அந்த பிஎஸ்டிஎம்க்குரிய ஒதுக்கீடு இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது ரொம்ப உங்களுக்கு கம்மியாக தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவும் வந்து உருவாக்கப்பட்ட சேனல் தான் இது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதையும் வந்து கண்டினியூஸாக பாருங்கள். ரேங்க் கம்மியாக இருக்கிறவங்க கவலைப்படாமல் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தீங்கனாலே தாராளமாக போஸ்டிங் எடுக்கலாம். பாதியிலேயே விட்டுட்டு போகிறவங்க தான் வந்து என்ன செய்ய முடியும், அந்த நான் வந்து சரியாக படிக்கலை, புரிதல் இல்லாதவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க, பாதியிலேயே விட்டுட்டு போவாங்க. ஒரு பிடிவாதமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக படித்து போஸ்டிங் வாங்கிடுவாங்க. ஸோ ரேங்க் கம்மியாக இருக்கவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரேங்க் எடுத்தவங்க கவுன்சிலிங் போயிட்டு வாங்க. வாழ்த்துக்கள். நல்ல ஜாபாக சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.